நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுதும் வேதத்திலிருந்து தேவன் நம்மோடு கூட ஒரு வசனத்தின் மூலமாக பேசும்படிக்கு விரும்புகிறார். திருப்பிக் கொள்ளலாம். யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. இந்த வசனத்துல தேவன் நமக்கு காண்பிக்கிறார் அவருடைய நாமம் யெகோவா என்று சொல்லி. மோசே ஆண்டவராகிய தேவனிடத்திலிருந்து வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பார்வோனிடத்துல போய் பேசும் பொழுது பார்வோன் அவர்களுக்கு ஒரு எதிர்மறையான ஒரு மறு உத்தரவை கொடுக்கிறதை நம்ம பார்க்கலாம். நான் இந்த ஜனங்களை போக விட மாட்டேன், நிச்சயமாகவே இந்த ஜனங்களை நான் எகிப்திலிருந்து விடுதலை பண்ண மாட்டேன், இந்த ஜனங்களுக்கு ஒரு விடுதலை கிடையாது, நான் போக விடவே மாட்டேன் என்று சொல்லி உறுதியாக அவர் சொல்லி விடுகிறார். இந்த வார்த்தையை கேட்ட ஜனங்கள் ரொம்ப துக்கம் அடைந்து போகிறார்கள். அப்போ எங்களுக்கு விடுதலை இல்லையா, எங்களுக்கு எதிர்காலம் இல்லையா, எங்களுக்கு தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு கிடைக்காதா என்று சொல்லி ஏங்கி தவிக்கிறார்கள். ஏன் என்று சொன்னால் அந்த எகிப்து தேசத்துக்கு ராஜாவாக அதிபதியாக பார்வோன் இருக்கிறார். அவர் சொல்லுகிறது தான் சட்டம். அவர் சொல்லிட்டார்னா அவ்வளவுதான். வேற எந்த விதமான ஒரு மறு உத்தரவு யாருமே அதற்கு சொல்லவே முடியாது. அவர்தான் சுப்ரீம் லீடராக இருக்கிறார், சுப்ரீம் கிங்காக அந்த தேசத்துக்கு இருக்கிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கலங்கி கொண்டு தவித்து கொண்டு இருக்கிறார். மோசேக்கும் உள்ளத்துல ஒரு பெரிய ஒரு கலக்கம், என்ன இப்படி ஆயிடுச்சு, தேவன் நமக்கு வாக்கு தத்தத்தை சொல்லி இந்த ஜனங்களுக்காக நீ போய் பார்வோனிடத்துல போய் பேசு அப்படின்னு சொல்லி அனுப்பினார். நானும் போய் பேசினேன். ஆனாலும் இந்த பார்வோன் முடியவே முடியாது என்று சொல்லிவிட்டாரே என்று சொல்லி இப்படி கலங்கி கொண்டு துக்கத்தோடு இருக்கும் பொழுது இந்த மோசே தேவனுடைய சமூகத்துல வந்து கேட்கும் பொழுது ஆண்டவர் இந்த வார்த்தை அவர்களுக்கு தருகிறார். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை என்று சொல்லுகிறார். யெகோவா என்று சொன்னால் காட் த லார்ட் என்று சொல்லி அர்த்தமாம். He is the Lord, He is the Lord of Lord என்று சொல்லி வேதாகமம் அழகாக நமக்கு காண்பிக்கிறது. பார்வோன் முடியாதுன்னு சொல்லிட்டாரா? நீங்க நினைக்கலாம் பார்வோனுடைய வார்த்தை தான் இறுதியானது, பார்வோனுடைய உத்தரவு தான் இறுதியானது, அதுக்கு மேல ஒரு உத்தரவோ ஒரு ஆர்டர்ஸோ வரவே முடியாது என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், பார்வோனுக்கும் மேலே நான் யெகோவா, ஐ எம் த லார்ட் என்று சொல்லி ஆண்டவர் ரொம்ப அழகாய் இந்த ஜனங்களுக்காக அவர் மோசேயினிடத்துல இந்த வார்த்தையை தேவன் சொல்லு. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய இந்த இந்திய தேசத்திலே கனத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய சுப்ரீம் கோர்ட் இருக்கிறது. அந்த சுப்ரீம் கோர்ட் தான் இறுதியானது. சுப்ரீம் கோர்ட்டினுடைய உத்தரவு தான் இறுதியாய் இருக்கிறது. அந்த சுப்ரீம் கோர்ட்டினுடைய நீதிபதிகளை எப்படி அவர்கள் அழைக்கிறார்கள்? லார்ட், மை லார்ட் என்று சொல்லி அவர்கள் அழைக்கிறார்கள் அல்லவா? ஒருவேளை ஒரு மருத்துவர் இது முடியவே முடியாது, இந்த வியாதி குணமாகாது, இந்த பலவீனம் நீங்கி போகாது, அவ்வளவுதான், இது ஃபைனல் ஸ்டேஜ் என்று சொல்லி அவர்கள் கைவிட்டு விடுவார்கள். நாமும் அதை கேட்கும் பொழுது அவ்வளவுதான், என் காரியம் முடிஞ்சது போல அப்படின்னு சொல்லி நாம நினைப்போம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் பாருங்க, அவர் அதற்கு மேலே இருந்து ஒரு உத்தரவை அவர் சொல்லுவார். அதுதான் இறுதியா இருக்கிறது. எப்படி நம்முடைய இந்தியா தேசத்துல சுப்ரீம் கோர்ட் ஒரு இறுதியின் உத்தரவை கொடுக்கிறதோ, அதே மாதிரி நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பிறப்பிக்கிற உத்தரவு தான் இறுதியானது. ஒரு மருத்துவர் உங்களை கைவிட்டு இருக்கலாம், இல்லை நீங்க நம்புகிற மனிதர்கள் உங்களை கைவிட்டு இருக்கலாம், உலகம் உங்களை கைவிட்டு இருக்கலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் இவர்கள் எல்லாவற்றுக்கும் மேலே நின்று ஐ எம் த லார்ட் என்று சொல்லுகிறார். நான் சொல்லுகிற வார்த்தை தான் உங்களுடைய வாழ்க்கையில இறுதியா இருக்கும். மருத்துவர் முடியாதுன்னு சொல்லி கைவிடலாம், நான் கைவிட மாட்டேன், உன்னை குணமாக்குவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு எதிர்காலம் உண்டு என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். உன்னுடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும், நீ கலங்காத, நீ திகைக்காத என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படிக்கு விரும்புகிறார். இந்த வார்த்தை தான் ஆண்டவர் மோசேக்கு சொன்னார். இப்போ என் ஜனங்கள் இடத்துல சொல்லு,
பார்வோனுடைய வார்த்தை இறுதியின் வார்த்தையா இருக்காது. அவனுக்கும் மேலே நான் என் ஜனங்களுக்காக சொல்லுகிற வார்த்தை தான் இறுதியின் வார்த்தையா இருக்கும். நிச்சயமாகவே நான் சொன்னபடி என் ஜனங்களை விடுவிப்பேன். நிச்சயமாகவே என் ஜனங்களுக்கு ஒரு எதிர்காலத்தை நான் வைத்திருக்கிறேன். நிச்சயமாகவே அவர்கள் நான் சொல்லுகிற அந்த கானான் தேசத்துக்கு போய் அவர்கள் வாழ்ந்திருப்பார்கள். ஐ எம் த யெகோவா, ஐ எம் த லார்ட் என்று சொல்லி கர்த்தர் ரொம்ப அழகாய் தம்முடைய வார்த்தையை சொல்லுகிறார். இன்றைக்கும் பிரியமானவர்களை, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் பிசாசானவன் சொல்லுவான், உன் வாழ்க்கை முடிந்தது. மனிதர்கள் சொல்லுவார்கள், நீ இனிமே எழும்ப முடியாது, உன் குடும்பம் இனி ஆசீர்வதிக்கப்படுவதற்கு வாய்ப்பே இல்லை, நீ எல்லாவற்றையும் எழுந்து போய்விட்ட என்று சொல்லி நெகட்டிவாக அப்படி பிசாசானவனும் மனிதர்களும் சொல்லுவார்கள். சில நேரத்துல மருத்துவர் கூட கைவிடலாம், இனிமேல் உன்னுடைய நோய்க்கு நான் ட்ரீட்மெண்ட் பண்ணவே முடியாது, எந்த மருத்துவமும் இல்லை என்று சொல்லி மருத்துவர் கைவிடலாம். ஆனால் தேவன் இவைகள் எல்லாவற்றுக்கும் மேலே நின்று சொல்லுவார், உன்னை நான் வாழ வைப்பேன், உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன், உன்னுடைய நோய்களை நான் குணமாக்குவேன், பிரச்சனையிலிருந்து உனக்கு ஒரு விடுதலை நான் தருவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுவார். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது அவர் ஒரு ஜெப ஆலய தலைவன் யவீரு என்று சொல்லக்கூடியவருடைய வீட்டுக்கு அவர் அழைக்கப்படுகிறார். அந்த யவீரு அவருடைய வீட்டுல என்ன ஒரு பிரச்சனை, தன்னுடைய மகளுக்கு அவர் சுகவீனமாய் தன்னுடைய மகள் இருக்கிறார். இந்த யவீரனுடைய மகள் சுகவீனமாய் வீட்டிலே இருக்கிறார். இயேசுவினிடத்துல இந்த யவீர் வந்து கேட்ட பொழுது, என் வீட்டுக்கு நீங்க வாங்க, என் மகளை குணமாக்குங்க என்று சொன்ன பொழுது அவரும் போகிறார். யவீரனுடைய வீட்டுக்கு போய் பார்க்கும் பொழுது எல்லாரும் அழுது புலம்புகிறாங்க. என்ன சொல்றாங்க, இந்த மகள் இறந்து போனால் இந்த மகள் இனி பிழைக்கவே முடியாது என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார். இயேசு சொன்னார், இந்த மகள் மரிக்கவில்லை, நித்திரையா இருக்கிறாள் என்று சொல்லி அவர் சொன்னார். அதை பார்த்து ஜனங்கள் சிரிக்கிறாங்க. என்னம்மா இவன் காரியம் முடிஞ்சு போச்சு, இவன் மகள் இறந்து போயிட்டா, நீங்க வந்து மகள் இறக்கவில்லை, நித்திரையா இருக்கிறார் என்று சொல்லுகிறீங்களே அப்படின்னு சொல்லி இயேசுனுடைய வார்த்தையை கேட்ட ஜனங்கள் சிரித்தார்கள். ஆனா கடைசியில என்ன தெரியுமா நடந்துச்சு, இயேசு போய் அந்த மகளுடைய கரத்தை பிடித்து தளித்தகுமே என்று சொல்லி அவர் சொன்னார், சிறு பெண்ணே எழுந்திரு என்று சொல்லி சொன்னார். கடைசியில அந்த மரித்து போன அந்த மகள் எழுதி உட்கார்ந்துட்டான். நீங்க பாருங்க, யார் சொன்ன வார்த்தை நிறைவேறினது? இயேசு சொன்ன வார்த்தை தானே நிறைவேறினது. ஜனங்கள் சொன்ன வார்த்தை ஒன்றுமே இல்லாமல் போனது. மனிதர்கள் சொல்லுகிற வார்த்தை ஒன்றுமே இல்லாமல் போகும். இன்றைக்கும் மனிதர்கள் நம்மை பார்த்து சொல்லும் பொழுது, நீ வாழ மாட்ட, உனக்கு எதிர்காலம் இல்லை, உன்னுடைய பிள்ளையினுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமா இருக்காதுன்னு சொல்லி மனிதர்கள் சில நேரத்துல அப்படி சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்க கேட்கலாம். ஆனா நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. இயேசு அதை குறித்து என்ன சொல்லுகிறார், இயேசு உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து என்ன சொல்லுகிறார் என்பதுதான் முக்கியமா இருக்கிறது பிரியமானவர்களே. அவர் சொல்லுவார், பிள்ளையை நான் ஆசீர்வதிப்பேன், உன் பிள்ளையினுடைய எதிர்காலம் பெரிதா இருக்கும், உன் பிள்ளையினுடைய சமாதானம் பெரிதா இருக்கும், உன் குடும்பத்தை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இயேசு சொல்லுவார். அதை மாத்திரம் நீங்க நம்புங்கள் பிரியமானவர்களே. அவர் யெகோவாவா இருக்கிறார். அவர்தான் ஆதியும் அந்தவுமானவர். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு அவர் நல் வார்த்தைகளை சொல்லுவார். உங்கள் எதிர்காலம் ஆசீர்வாதமா இருக்கும். இப்பொழுதும் நாம் இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அருமையை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோகத்தின் பிதாவே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் நீர் யெகோவா, ஐ எம் த லார்ட் என்று சொல்லுகிற கர்த்தராய் இருக்கிறீரப்பா. அவர்கள் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது பலர் சொல்லுகிற வார்த்தையை கேட்டு அவருடைய உள்ளம் துக்கத்தோடு காணப்படலாம். மனிதர்கள் ஒரு விதமான வார்த்தையை பேசுவார்கள். பிசாசானன் வந்து நெகட்டிவான தாட்ஸ்களை, நெகட்டிவான சிந்தைகளை அவருடைய உள்ளத்துல போடலாம். ஒரு மருத்துவர் கூட இனிமேல் உங்களுக்கு ட்ரீட்மெண்டே இல்லம்மா அப்படின்னு சொல்லி, ஐயா உங்களுக்கு ட்ரீட்மெண்டே இல்லை என்று சொல்லி கைவிடலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் நீர் என்ன சொல்லுகிறீர் என்பதுதான் ஆண்டவரே நாங்கள் பார்க்கிறோம். அப்பா, நீ சொல்லுகிறேன், உன்னை நான் வாழ வைப்பேன், உனக்கு எதிர்காலம் உண்டு, உன் கண்களுக்கு முன்பதாக உன்னுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பார்கள், நீ சுகித்திருப்பாய், நீ ஆசீர்வாதமா இருப்பாய், இந்த நோயை நான் உன்னை விட்டு நீக்குவேன், உன்னை நான் குணமாக்குவேன் என்று சொல்லுகிற கர்த்தர். இந்த பிரச்சனை உன்னை விட்டு நீங்கி போவோம், இதை நீ தாண்டி அந்த பக்கம் கடந்து போவா என்று சொல்லுகிற கர்த்தரா இருக்கிறீரப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவர் மேலும் உடைய கரத்தை வைத்து ஆசீர்வதிப்பீராக, ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்துவீராகப்பா. உடைய திருநாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.